வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 6th சோஷியல் சமச்சீர் கல்வியில் டேர்ம் 3 யூனிட் 1 தி சங்கம் ஏஜ். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் தி சங்கம் ஏஜ் அந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ பார்ட் 1 அண்ட் தென் பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா சங்கம் ஏஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸ் ரூலர்ஸ் மூவேந்தர்ஸ் சேரா, சோழா அண்ட் பாண்டியா அவங்கள பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் அங்கே இருக்கக்கூடிய மைனர் செஃப்டைன்ஸ், ஸோ ஐயர், வெளியர் அண்ட் தென் கிளர் அவங்கள பற்றியும் அண்ட் தென் கடையேழு வள்ளல்கள் பற்றியும் பார்த்துருந்தோம். ஸோ சங்கம் பொலிட்டி அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ட் 1 அண்ட் தென் பார்ட் 2 வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதனுடைய கண்டினியூஷன் திணை பேஸ்டு சங்கம் சொசைட்டி. ஸோ திணையை பேஸ் பண்ணி எப்படி சங்கம் சொசைட்டியை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு தி லேண்ட் ஃபார்ம்ஸை வந்து 5 திணைஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி. ஸோ குறிஞ்சி அப்படிங்கிறது ஹில்லி. ஸோ மலையும் மலை சார்ந்த இடங்களையும் வந்து ஹில்லி ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற பீப்புளோட மெயின் ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டிங்கும் கேதரிங்கும் தான் அவங்களுடைய மெயின் ஆக்குபேஷனாக இருக்குது. அண்ட் தென் அங்கே இருக்க பீப்புளை வந்து குறவர், குறத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க மோஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய காட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை ஒர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ரீஜன் பார்த்திங்கன்னா முல்லை. ஸோ முல்லை அப்படின்றது ஃபாரஸ்ட் ரீஜியன், அதாவது காடு சேர்ந்த பகுதிகளையும் தான் வந்து ஃபாரஸ்ட் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுடைய மெயின் ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹர்டிங். ஸோ கேட்டல் ரியாரிங் வந்து மெயின் ஆக்குபேஷனாக இருக்குது. ஸோ அந்த பீப்புளை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய மெயின் காட் பார்த்திங்கன்னா மயோன். ஸோ மயோன் அப்படின்னாக்கா விஷ்ணுவை மென்ஷன் பண்ணுறது. அண்ட் தென் அடுத்து மருதம் ரீஜன். ஸோ ரிவர் ரைன் ட்ராக். ஸோ வயல் பகுதிகளை வந்து மருதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் எ ஃபுல்லி ஃபர்டைல் லேண்டு. ஸோ அங்கே பீப்புளுடைய மெயின் ஆக்குபேஷன் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இருக்குது. அங்கே இருக்கிற பீப்புளை உழவன், உலத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய காட் இந்திரன். அண்ட் தென் நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதிகளும். ஸோ அவங்களுடைய அதை வந்து கோஸ்டல் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய மெயின் ஆக்குபேஷன் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷிங்கும் சால்ட் மேக்கிங்கும். அங்கே இருக்கிற பீப்புளை வந்து பரத்தவர், நுலத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய காட் பார்த்திங்கன்னா வருணன். அடுத்தது பாலை. ஸோ பாலை அப்படிங்கிறது ட்ரைலேண்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுடைய மெயின் ஆக்குபேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீரோயிக் டிஸ், அதாவது ராபரி, லூட்டிங், கொள்ளையடிக்கிறது, திருடுறது, அதுதான் அவங்களுடைய மெயின் ஆக்குபேஷன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீப்புளை வந்து மறவர், மறத்தியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய காட் பார்த்திங்கன்னா கொற்றவை. ஸோ லேண்டை பேஸ் பண்ணி ஃபர்டைல். ஸோ லேண்ட் வாஸ் கிளாஸிஃபைட் அக்கார்டிங் டு, ஸோ அதனுடைய ஃபர்டைலிட்டியை பொறுத்து லேண்டை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மருதம்மை வந்து மென்புலாம் அப்படின்றாங்க. ஸோ மென்புலம் அப்படின்னாக்கா ஃபர்டைல் லேண்டு. அங்கே என்னென்ன க்ராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பேடி அண்ட் தென் சுகர் கேன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மருதத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப், ஸோ நெய்தல் உட்பட வந்து வன்புலம் அப்படின்றாங்க, அதாவது ஹார்ட் லேண்ட். ஸோ அந்த ரீஜனில் பார்த்திங்கன்னா பல்சஸ், கிரைன்ஸ் இதெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். ஸோ ஓல்டன் பீரியடில் உமன்ஸோடைய லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சு. ஸோ அவங்களுக்குன்ட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை சோசியல் லைஃப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எஜுகேஷன் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தென் வந்து வைஸ் உமன், நாலேஜபிள் உமனாக வந்து லீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும். சங்கம் பீரியடில் பார்த்தீங்கன்னா உமன் பாய்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ நியர்லி 40 உமன் பாய்ட்ஸ் இருந்திருக்கிறாங்க. அண்ட் தென் அவங்களுடைய வேல்யூபிள் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சங்கம் பீரியடில் இருந்த உமன்ஸ் கூட நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருந்திருக்கிறாங்க. ஸோ மேரேஜ் அப்படிங்கிறது உமன்ஸோடைய செல்ஃப் சாய்ஸில் விட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாசிட்டி, ஸோ அதாவது கற்பு, அதுதான் வந்து உமனுடைய ஒரு ஹையஸ்ட் விர்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விர்ச்சு அப்படின்னாக்கா குட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியில் வந்து போத் மென் அண்ட் உமன் ஹேவிங் ஏ ஈக்குவல் ஷேர்ஸ் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கம் பீரியடில் இருந்த உமன் பாய்ட்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார், வெள்ளி வேத்தியர், காக்கை பண்டினியார், ஆதிமந்தையர், பொன்முடியார். ஸோ இவங்கெல்லாம் வந்து சங்கம் ஏஜில் இருந்த ஃபேமஸான உமன் பாய்ட்ஸு. ஸோ ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் சோஷியல் டிவிஷன்ஸு. ஸோ பக்தி சம்மந்தப்பட்ட நம்பிக்கைகளும் அதில் இருக்கக்கூடிய டிவிஷன்ஸும். ஸோ அவங்க ஓல்டன் டேஸில் இருந்த சங்கம் பீரியடில் இருந்த பீப்புளோடைய
தமிழ் பீப்புளுடைய மெயின் காட் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா செய்யோன் ஆர் முருகன். ஸோ அதை முருகரை வந்து மெயின் காடாக ஒர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முருகரை தவிர வேறு எந்தெந்த காட் ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன், மையோன் ஆர் விஷ்ணு, இந்திரன், வருணன், கொற்றவை இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒர்ஷிப் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஸ்டோன் அதாவது நட்டுக்கள் ஒர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் இதுவுமே வந்து ப்ராக்டிஸில் இருந்த ஒரு இதுதான். ஸோ நட்டுக்கள் ஆர் வீரக்கல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் பீரியடில் நிறைய பேர் வந்து பேட்டிலில் இருந்திருப்பாங்கள்ல. ஸோ பேட்டிலில் இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அவங்களுடைய ஞாபகார்த்தமாக ஒரு கல் நெட்டு வைப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய தியாகத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி. ஸோ அதையும் வந்து வணங்கியிருக்கிறாங்க. ஸோ கேஸ்ட் அப்படின்றது ஒன்று தமிழகத்தில் வந்து டெவலப் ஆகலை. ஸோ அது வந்து நார்த் இந்தியாவில் தான் வந்து அதிகமான அளவு டெவலப் ஆகிட்டு இருந்த டைம் பீரியட். ஸோ இங்கே வந்து தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து தான் வந்து டிவைட் பண்ணியிருந்தாங்க பீப்புளை. ஸோ திராவிடியன் சவுத் கம்பேரிட்டிவ்லி லேட். ஸோ திராவிடியன் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவங்க செய்கிற வேலைகளை பொறுத்து தான் டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓல்டன் டேஸில் பீப்புள் யூஸ் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ ரிச் பீப்புள் பார்த்திங்கன்னா மஸ்லின், சில்க் அண்ட் தென் ஃபைன் காட்டனால் மேக் பண்ண கிளாத்ஸை வியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் காமன் பீப்புள் பார்த்திங்கன்னா 2 பீசஸ் கிளாத்ஸ் காட்டனால் மேட் பண்ண 2 பீஸ் கிளாத்தை வியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சங்கம் லிட்ரேச்சர் ரெஃபர்ஸ் டு கிளாத்ஸ். ஸோ கிளாத்ஸை பற்றி சங்கம் லிட்ரேச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கலிங்கம் அப்படிங்கிறது ரொம்ப தின்னாக, ஸோ ஸ்னேக்கை விட ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய கிளாத் மெட்டீரியல். ஸோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேரை ஃப்ளார்ஸை வச்சு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி இருக்காங்க. அண்ட் தென் போத் மென் அண்ட் உமன் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்னமெண்ட்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து எதை யூஸ் பண்ணி மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, பேர்ல்ஸு, ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ், கோஞ்ச் செல்ஸ் அண்ட் தென் பீட்ஸ். ஸோ கோல்டு தெரியும், தங்கம், வெள்ளி, பேர்ல்ஸ் முத்துக்கள், விலை மதிப்பற்ற கற்கள், கோஞ்ச் செல்ஸ் அப்படின்னாக்கா சங்கு, அண்ட் தென் பீட்ஸ் மணிகள் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஆர்னமெண்ட்ஸை மேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பர்ஃப்யூம்ஸ் வந்து அந்த காலத்துலேயே வந்து பீப்புள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ட், ஸோ கலைக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரம்மு, ஃப்ளூட்டு, யாழ் இதெல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரிகாலன்னா வந்து மாஸ்டர் ஆஃப் 7 notes ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏல்சை வல்லவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் சிங்கிங் பாத்ஸை வந்து பாணர் அண்ட் தென் விரலியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணவங்களை வந்து கண்ணகியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூத்து அதாவது ஃப்ளோக் ட்ராமா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கல்ச்சுரல் ப்ராக்டிஸாக சங்கம் பீரியடில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டோரியை வந்து டான்ஸ் மூலிமா பீப்புளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க, அதுதான் கூத்து. அண்ட் தென் வந்து சங்கம் வச்சு முத்தமிழை வளர்த்துருக்காங்க, அதாவது இயல் இசை நாடகம். ஸோ ஆக்குபேஷன், ஸோ என்ன ஒர்க் அவங்க மெயினாக செஞ்சுருந்தாங்க. ஸோ அப்போ சங்கம் ஏஜில் இருந்த பீப்புளுடைய மெயின் ஆக்குபேஷன் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், கேட்டல் ரியரிங், ஃபிஷ்ஷிங், ஹண்டிங் இது வந்து மெயின் ஆர்கிடெக்சராக இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்பெண்டர், பிளாக் ஸ்மித் அப்படின்னாக்கா கொல்லன், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்கிறவங்க. கோல்ட் ஸ்மித் அப்படின்னாக்கா பொற்கொள்ளர், ஸோ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணுறவங்க. அண்ட் தென் வந்து பாட்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் தென் வியூவிங், ஸோ நெசவு தொழிலும் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக ஃபார்மர்ஸ்க்கு இருந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டைம் ஜாபாக வந்து நிறைய பேர்த்துக்கு வியூவிங் வந்து இருந்திருக்குது. ஸோ ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட், ஸோ என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ பீப்புள் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து சங்கம் பீரியடில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்ப்ரிங் அது கார்த்திகை, இதெல்லாம் வந்து சம் ஆஃப் தி ஃபெஸ்டிவல். அது மட்டும் இந்திர விழா, ஸோ இந்திர விழா வந்து ரொம்பவே ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த சிட்டியோடைய கேபிட்டலில். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய அம்யூஸ்மெண்ட்ஸ் கேம்ஸ் எல்லாமே வந்து அங்கே வச்சுருப்பாங்க. இதில் டான்ஸு, ஃபெஸ்டிவல்ஸு, புல் ஃபைட்ஸு, காக் ஃபைட்ஸு, டைஸு, ஹண்டிங்கு, ரெஸ்ட்லிங்கு அண்ட் தென் ஸ்விங் பிளேயிங்ஸ் இது எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரனை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்காக டாய் காட்டு, சாண்ட் ஹவுஸ் எல்லாமே வந்து மேட் பண்ணி they are playing enjoyable.
அண்ட் தென் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் வந்து 3 லெவலாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லோக்கல் உள்நாட்டுக்குள்ளேயே ட்ரேட் பண்ணுறது, வித்தின் எ கண்ட்ரி, ஸோ அவங்க டெரிட்டரிக்குள்ளே ட்ரேட் பண்ணுறது, அவங்க டெரிட்டரியை விட்டு வெளி டெரிட்டரிக்கு போய் ட்ரேட் பண்ணுறதை வந்து ஓவர்லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்சீஸ் அப்படின்னாக்கா கடல் கடந்து போய் ட்ரேடிங் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்களுடைய இதே வந்து மணி மேக்கிங் தான். ஸோ ஃபாரின் ட்ரேடர்ஸ் மூலயமா தமிழக பீப்புள் வந்து ரொம்பவே மணி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கிரேட் இது சீ ஃபேரியர்ஸ். ஸோ கொஞ்சம் ரெகுலராக வந்து சீயில் ட்ராவல் பண்ணி தி ஆர் மேக்கிங் மணி. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் ரீஜன்லேயே ஒரு வேர் ஹவுஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதில் குட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அண்ட் தென் சீஃப் போர்ட்டில் வந்து லைட் ஹவுஸ் இருக்கும். அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கலங்கார இலகு சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. Caravans of merchants carried their merchandise to different places in ox-driven cars. Barter system was prevalent. ஸோ மர்ச்சன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் ட்ரைவன் கார்ஸ், மாட்டு வண்டிகளில் அவங்களுடைய திங்ஸை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அதை கேரவன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்ட்டர் சிஸ்டம் வந்து ப்ரெவலண்ட்டாக ப்ராக்டிஸில் இருந்திருக்குது. ஸோ மலபார் பிளாக் பெப்பர். ஸோ எஜிப்டில் இருந்த மம்மியை இது பண்ணுறப்ப, அந்த மம்மியை அன்கவர் பண்ணுறப்ப ஆர்கியாலஜிஸ்ட் வந்து அந்த மம்மியோடைய நாஸ்ட்ரில்ஸில் பார்த்தீங்கன்னா பெப்பர் கார்ன்ஸ் வச்சு அடைச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த அதனுடைய அப்டமன்லேயும் வந்து இருந்திருக்குது. ஸோ இதை பார்த்து ஓல்டன் டேஸ்லேயே வந்து கடல் கடந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 kinds ஆஃப் மார்க்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்திருக்குது சிட்டிஸ் ஆஃப் புகார்லேயும் மதுரையிலையும். ஸோ ஒன்று வந்து நாலங்காடி. ஸோ நாலங்காடி அப்படின்னாக்கா மார்னிங் மார்க்கெட்டு, அண்ட் தென் ஆலங்காடி அப்படின்னாக்கா ஈவினிங் மார்க்கெட். அது ரெண்டுமே வந்து ப்ராக்டிஸில் இருந்திருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸும் நம்ம வாங்கிக்கலாம். அட் தி சேம் டைம் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் குட்ஸும் நம்ம சோல்ட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ மேஜர் போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா முசிறி, தொண்டி, கொர்க்கை. அண்ட் தென் மேஜராக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சால்ட்டு, பெப்பர், பேர்ல்ஸ், ஐவாரி, சில்க்கு, ஸ்பைசஸ், டைமண்ட், சாஃப்ரான், ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸு, மஸ்லின், சாண்டல்வுட் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இம்போர்ட் பண்ணது பார்த்திங்கன்னா டொபாஸ், டின்னு, கிளாஸு, ஹார்ஸ் இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சில்க் சப்ளை பண்ணது, ஸோ இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரோம் எம்பையருக்கு சில்க் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரோம் எம்பையரான அவுரலின் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து கொண்டு வர சில்க் வந்து கோல்டு மாதிரி ரொம்பவே காஸ்ட்லியானது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ முசிரிஸ் எம்போரியம். ஸோ The Roman writer Pliny the Elder writes the Muziris in his natural history as the first emporium. ஸோ இந்தியா வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெம்பிள் ஆஃப் அகஸ்டஸ் பில்ட் அட் முசிரிஸ். ஸோ இதுவுமே வந்து ரோம் காலனியில் நம்மளுடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாப்ரியஸ் டாக்குமெண்ட். ஸோ இது வந்து இப்போ வெனிஸ் மியூசியத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதில் 2nd century நடந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட், ஸோ பிட்வீன் 2 மர்ச்சன்ட்ஸ் இடையே நடந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டோடைய காப்பி. ஸோ அது யாருன்னா அலெக்சாண்ட்ரியா அண்ட் தென் முசிரிஸ். ஸோ ட்ரேட் கான்டாக்ட் வித் ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ். ஸோ ஆர்கியாலஜி அவங்களுடைய எக்ஸ்கவேஷன் படி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழகம் பீப்புள் வந்து எந்தெந்த கண்ட்ரியோட ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸு, ரோம், எஜிப்ட், சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்டு ஸ்ரீலங்காவோட வச்சுருந்துருக்காங்க. அடுத்து கலபராஸ். ஸோ 3rd century எண்டில் பார்த்தீங்கன்னா சங்கம் பீரியட் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி வந்த அடுத்த டைனாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலபராஸ். ஸோ அவங்க வந்து தமிழ் கண்ட்ரியை நியர்லி 2.5 centuries வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே கிடைக்கல. லிட்டில் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன்லி வி ஹாவ் கேதர்டு. ஸோ அவங்க எந்த ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸும் இல்லை மோனமெண்ட்ஸும் விட்டுட்டு போகலை. ஸோ அதனால் நமக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸும் தெரியல. ஸோ ஒரு சில லிட்ரரி ஒர்க்ஸில் மட்டும்தான் அவங்க நம்மளை ரூல் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற எவிடன்ஸ் இருந்திருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்கலம், அண்ட் தென் பெரிய புராணம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி, அண்ட் தென் குண்டலகேசி. இது ரெண்டுமே வந்து கலபரா டைம் பீரியடில் ரைட் பண்ண
எபிக் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழகத்தில் ஜெயினிசம், புத்திசம் இது ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிருந்தது இந்த கலபரா பீரியடில் தான். அது மட்டும் இல்லாமல் சான்ஸ்கிரிட், பக்ரிட் லாங்குவேஜ் இதெல்லாமே வந்து அவங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த பீரியடில் தான் வந்து அதிகமாக இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து வட்டெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மெனி ஒர்க்ஸ் அண்டர், ஸோ 18 கீழ்கணக்கு நூலில் வந்து கலபரா பீரியடை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பீரியடுமே வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து நல்லா ஃப்ளோரிஸாக இருந்திருக்குது. ஸோ கலபரா பீரியட் அப்படின்றதும் வந்து ஒரு டார்க் ஏஜ் கிடையாது, இதுவுமே நல்லா ஒரு செழிப்பான இருந்த பீரியட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இஃப் தேர் இஸ் எனி டவுட் யூ மே comment me. Okay, I think you may like this video. Please subscribe, share and like. Thank you for watching.